சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது. தங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை ஆர்வமுடன் தேர்வு செய்து வாங்கிச் செல்கின்றனர். சென்னையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நடைபெறும் புத்தக கண்காட்சி மழை வெள்ளத்தால் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் ஏமாற்றம் அடைந்திருந்த புத்தக பிரியர்களுக்கு வரப்பிரசாதமாய் கிடைத்துள்ளது சென்னை பொங்கல் புத்தக திருவிழா. தமிழ் நூல் விற்பனை மேம்பாட்டு குழுமத்தால் நடத்தப்படும் இந்த கண்காட்சி 250 அரங்குகள் 1 கோடி புத்தகங்கள் என களை கட்டியுள்ளது. இந்த புத்தக திருவிழாவில் சுமார் 250 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாசகர்களுக்கு 5 ரூபாய் நன்கொடை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் கிடைக்கும் தொகை முழுவதும் வெள்ள நிவாரணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தமிழக முதல்வரின் வெள்ள நிவாரண நிதிக்கு வழங்கப்பட உள்ளது. கடந்த 3 தினங்களில் சுமார் 20,000 வாசகர்கள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். தன்னம்பிக்கை, சுய முன்னேற்றம், சினிமா, அரசியல், அறிவியல், வரலாறு, சமையல், ஜோதிடம் மட்டுமின்றி இலக்கியம், ஆன்மீகம், பொது அறிவு உட்பட பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. குழந்தை இலக்கியங்கள் போன்ற தலைப்பிலான நூல்களும் படிப்பிற்கு உதவும் குறுந்தகடுகளும் அதிக எண்ணிக்கையில் விற்பனைக்கு வந்துள்ளன. இங்க வந்து புக் ஃபேர்க்காக வந்தோம். இந்த புக் ஃபேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு புக் ஸ்டாலுக்கு போகும்போது டிஃப்ரெண்டான புக் கிடைக்குது. கட்டுறது கை மண்ணளவு, கல்லாதது உலக மண்ணளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு புக்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு புக் ஸ்டாலுக்கு போகும்போது நமக்கு டிஃப்ரெண்டான புக்ஸ் கிடைக்குது. அதை எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு இருக்கா அப்படின்னு தோணுது. எஜுகேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கைட்ஸ்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க இருக்கு. இங்க இல்லாதது இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஜுகேஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து தங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை தேர்வு செய்து வாங்கி செல்கின்றனர். அதே நேரம் புத்தகங்களின் விலை சற்று குறைவாக இருந்தால் வாங்குவதற்கு எளிதாக இருக்கும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் வைத்துள்ளனர். நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. அதுலயும் ஆங்கில புத்தகங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருக்கு. என்னன்னா இதுல இந்த புத்தகங்களுடைய விலை வந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து குழந்தைகள் வாங்குவதற்கு வசதியாக இருக்கும். தமிழ் கத்துக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் இருக்கிறது. இந்திய நாட்டில் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல. அந்த குழந்தைகளுக்கான முறையில இன்றைக்கு அந்த பயிற்சி கொடுக்கிற அளவிலான புத்தகங்கள் வந்திருக்கிறதுங்கிறது ஒரு வரவேற்க தகுந்த அம்சமா பார்க்கிறேன். இன்றும் நாளையும் விடுமுறை என்பதால் புத்தக திருவிழாவிற்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் கொள்ளை கொண்ட புத்தக திருவிழா வருகின்ற 24ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் எஸ் ராஜா.